نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد، அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே ஒன்று குழுமியிருக்கும் ஈமானிய நண்பர்களே, இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு எல்லாம் ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக நான் இங்கே இருக்கிறேன். அந்த நற்செய்தி என்னவென்றால், இந்த ஊரில் எத்தனை இடங்களிலேயோ பெருநாள் தொழுகை நடக்க இருக்க அதை சுன்னத்தான முறையில் கடைபிடிக்குமாறு அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோமே, அதான் நற்செய்தி. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்கள் மத்தியில் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகட மாட்டீர்கள். அதில் ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இரண்டாவது வசுன்னதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னah. அப்படிப்பட்ட சுன்னத்தை பின்பற்றியவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈதுல் அத்ஹா, குர்பானி கொடுக்கக்கூடிய, அறுத்து வெளியிடக்கூடிய இந்த பெருநாளில் நாம் எல்லாம் ஞாபகம் கூறக்கூடிய ஒரு நபி தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் நமக்கு நல்ல உதாரணம் இருக்கிறது. அதில் அனைத்தையும் கூறினால் இது ஒரு பெரிய உரையாக மாறிவிடும். அதனால் அதில் இரண்டு விஷயங்களை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். முதலாவது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறந்த மனைவி அல்லாஹ் கொடுத்திருந்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தாயார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போன முறை, அவர்களை பராமரித்த முறை நமக்கு ஒன்றை சொல்லி தருகிறது. அவர்கள் அடிப்படையில் தௌஹீதை சொல்லி அந்த குடும்பத்தை கட்டியெழுப்பினார்கள். நம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியையும் பெற்றெடுத்த பச்சினம் குழந்தையும் காபாவுக்கு அருகாமையில், அந்த நேரத்தில் காபாவுக்கு அருகாமையில் மரங்கள் கிடையாது, செடிகள் கிடையாது, புல் கிடையாது, அதே போன்று மனிதர்கள் கிடையாது, நீருக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்தில் மனைவியை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை இணங்க மனைவியை விட்டுவிட்டு செல்லும் பொழுது மனைவி கேட்ட ஒரு கேள்வித்தான். இது ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், பெண்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும். மனைவி கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா? மனைவி கேட்டது ஒரே ஒரு கேள்வி, அல்லாஹ் அமரக பிஹாதா, இப்ராஹிமே, கணவரே, அல்லாஹ் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா? என்னை இங்க விட்டுட்டு போகணும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானா என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள், நஅம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று கூறினார்கள். அப்பொழுது மனைவி சொன்ன ஒரு வார்த்தையை கவனியுங்கள். இந்த ஒரு ஈமான் பெண்களிடம் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக உருவாகும். இந்த ஈமான் அந்த பெண்களிடம் இருந்தால் சந்ததிகள் நல்ல ஒரு சந்ததியாக உருவாகும். அந்த மனைவி சொன்ன வார்த்தை இதன், அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை வீணடித்து விட மாட்டான். அவர்களுடைய ஈமானும் தவக்கலும் அல்லாஹ் மீது இருந்ததை ஒழிய கணவன் மீது கிடையாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அதிராம்பட்டினத்தோட சகோதரர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் சில நேரத்தில் வருமானத்துக்கு பயந்து குடும்பங்களை எல்லாம் விட்டு குடும்பங்களை கட்டி எழுப்புவது இரண்டாம் பட்சமாக ஆக்கிவிட்டு வெளிநாடுகளில் நீண்ட நீண்ட காலங்கள் வெளிநாட்டில் கழிக்கக்கூடிய சகோதரர்கள், அதை கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சகோதரர்கள், ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை பற்றி நாளைய மறுமை நாளில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் கேட்க மாட்டான், ஏன் நீங்க மாடி வீடு கட்டவில்லை? அல்லாஹ் கேட்க மாட்டான், ஏன் நீங்க கார் வாங்கவில்லை? அல்லாஹ் ஒன்றை கேட்பான், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒருவரும் பொறுப்புதாரிகள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, ஆண்களே தெரிந்து கொள்ளுங்கள், வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் அந்த வீட்டின் மீது அவன் பொறுப்புதாரியாக இருக்கிறான். பிள்ளை கெட்டு போய் விட்டானா அந்த தகப்பன் பொறுப்புதாரியாக மாறுகிறான். மகள் கெட்டு போய் விட்டால்
தகப்பன் பொறுப்புதாரியாக மாறுகிறான். மனைவி கெட்டு போய்விட்டாலா அந்த கணவன் பொறுப்புதாரியாக மாறுகிறான். இதை பற்றியான கேள்வி நாளைக்கு மறுமை நாளில் நிச்சயம் கேட்கப்படுவீர்கள். பெண்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸோட தொடரில் கூறினார்கள், وَالْمَرْأَةُ رَاعِيَةٌ عَلَى بَيْتِ زَوْجِهَا. ஒரு பெண் தன் கணவனோட வீட்டுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாள். யாரோட வீட்டுக்கு? கணவனோட வீட்டுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார். இந்த ஹதீஸ் நமக்கு ஒன்றை சொல்லி தருகிறது. அந்த பெண் கணவனோட வீட்டில் வாழக்கூடியவளாக இருப்பாள். இரண்டாவது, என் கணவனுக்கு தான் பொறுப்பு, எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, எனக்கு சமைச்சு போட்டா போதும் என்று அந்த பெண் வாழ மாட்டாள். எனக்கும் பொறுப்பு இருக்கிறது, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் எனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று அந்த பெண் தெரிந்து கொள்வாள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதுதான் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த குடும்பம் சீராக கட்டி எழுப்பப்பட்டால் அந்த ஊர் சீராக அமையும். அந்த ஊர் சீராக அமைந்தால் அந்த சமுதாயம் சீராக அமையும். அந்த அனைத்தும் அந்த குடும்பத்தில் தான் இருக்குது சகோதரர்களே. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு பகுதி. நல்ல ஒரு மனைவிக்கு உதாரணத்தை பார்த்தோம். அந்த நல்ல மனைவியில் பிறந்த குழந்தை எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக இருக்காது. அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். فلما بلغ معه السعي. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலத்துக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு வயதை அடையும் பொழுது அல்லாஹ் கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிடுகிறான், யா புனை. அந்த கட்டளை என்ன வருகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட மகனை அழைத்து கூறுகிறார்கள், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக். மகனே, இங்க இருக்கக்கூடிய தந்தைமார்களே, மகன்களை பார்த்துக் கொள்ளுங்கள், கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். இப்படி எனக்கு ஒரு கட்டளை வந்தால் நான் அந்த கட்டளையை செயல்படுத்துவேனா? இப்படி ஒரு கட்டளை வந்தால் நான் அந்த கட்டளையை செயல்படுத்துவேனா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். முழு நம்பிக்கையோட கேட்டார்கள். மகனோட அபிப்பிராயத்தை மகன் மாறு செய்ய மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் இருக்க போய் கேட்டார்கள், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக். நான் உங்களை அறுத்து பலியிடுவதாக நான் கனவில் கண்டேன் மகனே. ஃபன்துர் மாதா தரா. உங்களோட அபிப்பிராயம் என்ன என்று சொல்லுங்கள் மகனே. எப்படி ஒரு அழகான மகனை வளர்த்திருப்பார்கள். அந்த மகன் கூறினார், யா அபதி, அருமை தந்தையே, இஃப்அல் மா துமர். உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்க செய்யுங்கள். இதே வார்த்தையை தான் அந்த தாயும் கேட்டால். விட்டுட்டு போகும் பொழுது ஒரு வார்த்தையை கேட்டாலே, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா? அதே வார்த்தையை தன் மகன் கூறினார், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யுங்கள் தந்தையே என்று கூறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன் போனார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் அறுத்து பலியிடுவதற்கு முன்பாகவே. ஆகையால் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பான நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் முதன்மையாக இருக்க வேண்டும். இந்த துன்யா முதன்மையாக போய்விட்டால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த துன்யா 60 வருட காலத்தில் முடிவடையக்கூடிய ஒரு துன்யா, 70 வருட காலத்தில் முடிவடையக்கூடிய ஒரு துன்யா. நிரந்தர வாழ்க்கை என்பது, நிரந்தர வாழ்க்கை என்றால் என்ன அர்த்தம்? சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் இன்ஷா அல்லாஹ் முடிவில்லாத சொர்க்கம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிராகரிப்போட நரகத்துக்கு சென்று விட்டால் அதில் ஒரு நாள் கூட தாக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நரகத்தில் நிராகரிப்போடு சென்று விட்டால் நிரந்தர நரகமாக மாறிவிடும். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இறுதியான ஒரு வேண்டுகோள் தான், குடும்ப கஷ்டங்கள், குடும்ப சிரமங்கள் அனைவருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் ஹராமுக்கு சென்று விடக்கூடாது என்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடி இந்த துனியாவில் அலைவதை அல்லாஹ் தடுக்கவில்லை. ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் விசாலமாக சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடிக் கொள்ளுங்கள். ஆனால் அதை விட முக்கியமானது, உங்களோட குழந்தைகளை பற்றி நீங்க கேள்வி கேட்கப்படுவீர்கள், மனைவியை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். இந்த ஊரில் பெண்கள் சீரழிவுக்கும் பிள்ளைகள் சீரழிவுக்கும் ஒரு காரணம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் ஆணோட பங்களிப்பு இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு குடும்பத்தை, சீரான ஒரு குடும்பத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட வாழ்க்கையை முன்னோடியாக எடுத்து, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையை முன்னோடி எடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை அமைப்பதற்காக அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதில் இந்த துன்யாவுடைய இடையூறுகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரிடமிருந்தும் இந்த பெருநாள் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் பல அமல்களை நாம் செய்ய இருக்கக்கூடிய குர்பானியை அல்லாஹ் நம்மிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.